வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் லெசனுக்குள்ளே போகிற முன்னாடி இங்கே என்னென்னலாம் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன், தென் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், தென் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், solubility, Henry's law, vapor pressure of the liquid, Raoult's law, ideal and non-ideal solutions, colligative properties. There are 4 colligative properties. First one, relative lowering of vapor pressure, then elevation of boiling point, depression in freezing point, osmosis and osmotic pressure இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் abnormal molar masses and Van Hoff factor இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா. சொல்யூஷன்ஸ் ஆர் ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் 2 or more than 2 காம்பவுண்ட்ஸ். சொல்யூஷன் அப்படிங்கிறது ஹோமோஜீனஸ் மிக்சர். சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன்னா சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். சொல்யூட் அப்படின்னா என்னன்னா the component present in lesser amount than the other components in the solution is called solute. இப்போ solute வந்து lesser amountல present ஆயிருக்கும் சொல்யூஷன். சால்வெண்ட் அப்படின்னா என்னன்னா the component present in greater amount than the other components present in the solution is called solvent. ஸோ solute அப்படின்னா லெஸ்ஸர் அமௌண்ட்லேயும் சால்வெண்ட் வந்து கிரேட்டர் அமௌண்ட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சொல்யூஷனில். Then types of solution. On the basis of the concentration of the solution, there are 5 types of solutions. So dilute solution, concentrated solution, saturated solution, unsaturated solution, and supersaturated solution. First, dilute solution அப்படின்னா என்னன்னா a solution in which relatively a small amount of solute is dissolved in a large amount of solvent. அப்போ dilute solutionல வந்து solute வந்து ரொம்ப கம்மியாகவும் solvent வந்து அதிகமாகவும் எடுத்துக்கலாம். For example, salt in water. Salt வந்து solute. Salt வந்து small amount of salt dissolved in the large amount of water is an example of dilute solution. Concentrated solution a solution in which relatively a large amount of solute is dissolved in the small amount of solvent is called concentrated solution. For example, large amount of salt dissolved in a small amount of water is an example of concentrated solution. பார்த்தோம்னா solute வந்து அதிகமாக இருக்கும், சால்வெண்ட் கம்மியாக இருக்கும், அதுதான் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாலிபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா. சாலிபிலிட்டினா என்னென்னா ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து அந்த சால்வெண்ட்டில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். ஸோ அதுதான் வந்து சாலிபிலிட்டி. த சொல்யூட் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். ஸோ த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் that can be dissolved in 100 gram of the solvent at a particular temperature is called as solubility. A solution in which no more solute can be dissolved at the same temperature and pressure is called as saturated solution. Saturated solution அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எவ்வளோதான் சொல்யூட்டை ஆட் பண்ணாலும் அந்த சொல்யூட் வந்து நமக்கு டிசால்வ் ஆகாது சால்வெண்ட்டில். ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணுற சொல்யூட் எல்லாமே ப்ரிசிபிடேட் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதே இது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து சொல்யூட் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும், இன்னும் வந்து அந்த சொல்யூட் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்காது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சால்வெண்ட்டை ஆட் பண்ணோன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம சால்வெண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த சால்வெண்ட் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே டிசால்வ் ஆகாது, அது வந்து ப்ரிசிபிடேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ saturated solutionனா no more solute can be dissolved at the same temperature and the pressure. Unsaturated solution அப்படின்னா a solution containing அதை பார்த்தோம்ல less amount of solute than that required for the saturation of a given amount of solvent at a particular temperature is called a unsaturated solution. Supersaturated solution. Supersaturated solution is a solution containing more amount of solute than that required for the saturation. Saturation point விட அதிகமான அளவில் solute இருக்கும். Unsaturated solution என்னன்னா saturation point விட கம்மியான அளவில் solute இருக்கும். So it is called a supersaturated solution. இது வந்து on the basis of the concentration of the solution வச்சு solution வந்து dilute solution, concentrated solution, saturated solution, unsaturated solution, supersaturated solution 5 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணும். இப்போ on the basis of solute and solvent வச்சு solution வந்து 9 டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து gases solvent. gases solvent நம்ம வந்து இந்த ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஸ், லிக்யூட், சாலிட், இந்த ஆர்டரில் தான். solute வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஸ், லிக்யூடு, சாலிட். அதே மாதிரி சால்வெண்ட்டும் ஃபஸ்ட்டு கேஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் லிக்யூட் சால்வெண்ட், அதுக்கப்புறம் சாலிட் சால்வெண்ட், இந்த ஆர்டர்லேயே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஸஸ் சால்வெண்ட், ஸோ அதை வந்து கேசியஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேசியஸ் சொல்யூட் இன் கேசியஸ் சால்வெண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸ், ஏர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு நமக்கு வந்து. அடுத்து வந்து லிக்யூட் சொல்யூட் இன் கேசியஸ் சால்வெண்ட். இப்போ லிக்யூட் சொல்யூட் இன் கேஸஸ் சொன்னால் வாட்டர் இன் கேஸ்ன்னு. இப்போ வாட்டர் வேப்பர்ஸ் இன் ஏர் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமிடிட்டி, மிஸ்ட், இதெல்லாமே தான் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சாலிட் சொல்யூட் இன் கேசியஸ் சால்வெண்ட், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா கேம்ஃபர் இன் கேஸ். கேம்ஃபர் இஸ் அ சாலிட் அண்ட் அது வந்து கேஸில் டிசால்வ் ஆகுது. ஸோ வந்து சாலிட் இன் கேஸ்க்கு எக்ஸாம்பிள் கேம்ஃபர் இன் கேஸ். அடுத்தது
லிக்யூட் அஸ் அ சால்வெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து லிக்யூட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். லிக்யூட் அஸ் அ சால்வெண்ட் அப்படின்னு வச்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதே ஆர்டர் கேஸு, லிக்யூடு, சாலிடு. ஃபர்ஸ்ட்டு சால்வெண்ட் வந்து கேஸாக வச்சோமா, இப்போ சால்வெண்ட் வந்து எல்லாமே இங்கே வந்து லிக்யூடாக தான் நமக்கு இருக்குது. ஸோ கேஸ் இன் லிக்யூடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சோடா வாட்டர், ஆக்சிஜன் இன் வாட்டர், அமோனியேட்டட் வாட்டர் இதெல்லாம் தான். ஒரு கேஸ் வந்து லிக்யூடில் வந்து நமக்கு டிசால்வ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் கேஸ் இன் லிக்யூட். அடுத்து வந்து லிக்யூட் சால்வெண்ட், லிக்யூட் சொல்யூட் இன் லிக்யூட் சால்வெண்ட். ஸோ வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னா ஆல்கஹால் இன் வாட்டர் அண்டு மில்க் அண்ட் வாட்டர் இதெல்லாமே தான் லிக்யூட் சொல்யூட் இன் லிக்யூட் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து சாலிட் சொல்யூட் இன் லிக்யூட் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து சால்ட்டு, சுகர் இதெல்லாமே சால்ட்ஸ். அப்போ சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர் இதெல்லாமே தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து சாலிட் அஸ் அ சால்வெண்ட், அதை வந்து சாலிட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஃபர்ஸ்ட் வந்து அதே ஆர்டர் தான் கேஸு, லிக்யூடு, சாலிட். அதே மாதிரி சால்வெண்ட்டுக்கும் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸஸ் பார்த்தோம், அடுத்து லிக்யூட்ஸ் பார்த்தோம், அடுத்து இப்போது சாலிட் தான் சால்வெண்ட்டாக பார்க்க போகிறோம். கேஸ், லிக்யூட், சாலிட் இந்த ஆர்டரில் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் இன் சாலிட். கேஸ் இன் சாலிட்க்கு எக்ஸாம்பிள் என்ன, அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸஸ் ஓவர் த மெட்டல்ஸ், ஹைட்ரஜன் ஓவர் பலாடியம், நைட்ரஜன் ஓவர் டின். ஸோ அப்சார்ப்ஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்பாஞ்சில் வந்து நம்ம வாட்டரை போர் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் ஆகிக்கும், உறிஞ்சிக்கும். அதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு டெஸ்க்கு மேலே வந்து டஸ்ட் லேயர் படியுதில், தூசி படியுதில், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதுதான் அப்சார்ப்ஷன். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஓவர் பலாடியம், அப்சார்ப்ஷன் ஆஃப் நைட்ரஜன் ஓவர் டின் இதெல்லாமே தான் என்னென்ன எக்ஸாம்பிள் ஆஃப் கேசியஸ் சொல்யூட் இன் சாலிட் சால்வெண்ட். அடுத்து லிக்யூட் சொல்யூட் இன் சாலிட் சால்வெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள்னா மெர்க்குரி இன் கோல்ட் அண்ட் மெர்க்குரி இன் ஜிங்க். மெர்க்குரி வந்து ஒரு லிக்யூட். ஸோ மெர்க்குரி இன் கோல்ட் அண்ட் மெர்க்குரி இன் ஜிங்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லிக்யூட் சொல்யூட் இன் சாலிட் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சாலிட் சொல்யூட் இன் சாலிட் சால்வெண்ட் எக்ஸாம்பிள் காப்பர் இன் கோல்ட், ஜிங்க் இன் காப்பர் இதெல்லாமே வந்து சாலிட் இன் சாலிட்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு. இதை நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து எம்சிக்யூஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது வந்து சால்ட் இன் வாட்டர் இஸ் a சொல்யூஷன் ஆஃப் விச் டைப் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கு நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா சாலிட் சொல்யூட் இன் லிக்யூட் சால்வெண்ட். ஏன்னா சால்ட் வந்து ஒரு சாலிட், வாட்டர் வந்து லிக்யூட். அப்போ சாலிட் சொல்யூட் இன் லிக்யூட் சால்வெண்ட். இதை வச்சும் கேட்கலாம். கேஸ் இன் சாலிட்க்கு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஹைட்ரஜன் ஓவர் பலாடியம், நைட்ரஜன் ஓவர் டின் இதெல்லாம் தான் கேஸ் இன் சாலிட்க்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், சொல்யூஷன்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். சொல்யூஷன்னா என்னென்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்தது அப்படி தான் நமக்கு வந்து சொல்யூஷனு. அதுக்கப்புறம் சொல்யூட் அப்படிங்கிறது ஸ்மாலர் அமௌண்ட்லேயும், சால்வெண்ட் அப்படிங்கிறது கிரேட்டர் அமௌண்ட்லேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் த பேசிஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷனை வச்சு 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். என்னென்னது டைலூட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை வச்சு 9 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸியஸ் சொல்யூஷன், கேஸை சால்வெண்ட்டாக எடுத்துகிட்டு கேஸ் இன் கேஸ், லிக்யூட் இன் கேஸ் அண்ட் சாலிட் இன் கேஸ் அப்படி பார்த்தோம். அடுத்து லிக்யூட் சொல்யூஷன்ஸ், லிக்யூடை சால்வெண்ட்டாக எடுத்துகிட்டு கேஸ் இன் லிக்யூட், லிக்விட் இன் லிக்யூட் அண்ட் சாலிட் இன் லிக்யூட் அப்படி பார்த்தோம். அடுத்து வந்து சாலிடை சால்வெண்ட்டாக எடுத்துகிட்டு கேஸ் இன் சாலிட், லிக்விட் இன் சாலிட், சாலிட் இன் சாலிட். இதுதான் 9 டைப்ஸ். இந்த 9 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் முடித்தோம். ஓகேவா? இப்போ இந்த டாபிக் நம்ம பார்த்த இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ என்னன்னா, இஃப் ஏர் இஸ் டேக்கன் அஸ் அ பைனரி சொல்யூஷன் த சால்வெண்ட் இஸ். ஏரை வந்து நம்ம ஒரு பைனரி சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சால்வெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு சொல்யூஷன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்தது தான் சொல்யூஷன். அப்போ சொல்யூட் வந்து ஸ்மாலர் அமௌண்ட்டாக இருக்குமா அண்ட் சால்வெண்ட் வந்து கிரேட்டர் அமௌண்ட்டாக இருக்கணும். அப்போது இந்த 4 ஆப்ஷன் ஏ நைட்ரஜன், ஆப்ஷன் பி ஆக்சிஜன், ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி ஹைட்ரஜன், இந்த 4ல் எந்த ஒரு கேஸ் வந்து ஏரில் அதிகமாக இருக்கும் அதுதான் நமக்கு சால்வெண்ட்டாக இருக்கும். அப்போ நைட்ரஜன் அந்த பேசிஸ் ஆஃப் த காம்போசிஷன் ஆஃப் ஏர் வச்சு பார்த்தோம்னா நைட்ரஜனோட காம்போசிஷன் தான் ஏரில் அதிகமாக இருக்கும். ஸோ நைட்ரஜன் தான் இப்போ ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா 78%. நைட்ரஜன் கன்ஸ்டியூஸ் 78% ஆஃப் த ஏர். ஸோ அப்போ நைட்ரஜன் தான் இங்கே சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் நைட்ரஜன். அடுத்த கொஷின், அண்ட் டிசால்விங் சுகர் இன் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர் சொல்யூஷன் ஃபீல்ஸ் கூல் டு டச். அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் டிசல்யூஷன் ஆஃப் த சுகர் வில் பி மோஸ்ட் ரேபிட். சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா ரூம் டெம்பரேச்சரில் சொல்யூஷன் வந்து கூலாக இருக்குது. ஸோ அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன், எந்த கண்டிஷனில் வந்து சுகர் வந்து இன்னும் ரேப்பிடாக டிசால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னா சுகர் கிறிஸ்டல்ஸ் இன் கோல்டு வாட்டர், ஆப்ஷன் பி சுகர் கிறிஸ்டல்ஸ் இன் ஹாட் வாட்டர், ஆப்ஷன் சி பவுடர் சுகர் இன் கோல்டு வாட்டர், ஆப்ஷன் டி பவுடர் சுகர் இன் ஹாட் வாட்டர். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுகர் கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சி அண்ட் டியில் வந்து பவுடர் சுகரை பற்றி கொடுத்துருக்காங்க.
அப்போது நம்ம சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். சுகர் கிறிஸ்டல்ஸ்க்கும் பவுடர் சுகருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா கம்பேர் பண்ணலாம். பவுடர் சுகர்ஸ் தான் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் சாலிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சாலிபிலிட்டி. ஸோ அப்போ பவுடர் சுகர் தான் இருக்க முடியும். அப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் இதை வச்சு. இப்போ ஆப்ஷன் சிலையும் டிலே தான் பவுடர் சுகர் இருக்குது. அப்போது ஆப்ஷன் சியில் வந்து இன் கோல்டு வாட்டர், ஆப்ஷன் டியில் வந்து இன் ஹாட் வாட்டர். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நமக்கு சாலிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ சாலிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போது என்னென்ன கண்டிஷனில் நமக்கு வந்து சாலிபிலிட்டி மோஸ்ட் ரேப்பிடாக இருக்கும்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கணும், டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. பவுடர் சுகருக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் அண்ட் ஹாட் வாட்டர் டெம்பரேச்சரும் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ the answer is option D, powder sugar in hot water. The powder sugar has larger surface area and this dissolves in hot water as solution feels cool to touch. ஏன்னா dissolution is endothermic. endothermic இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டெலாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து கூலாக இருக்கும். ஸோ dissolution will be favored at high temperature. Solubility directly proportional to the temperature. அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சொல்யூஷன்? எது சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு கேட்காங்க. ஆப்ஷன் ஏ ஏர், ஆப்ஷன் பி பிராஸ், ஆப்ஷன் சி அமால்கம், ஆப்ஷன் டி பென்சின். ஏர் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 9 கிளாசிஃபிகேஷனாக பண்ணோம்ல, பேஸ்ட் ஆன் சொல்யூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததே ஏர் தான் பார்த்தோம். கேஸின் கேஸ்க்கு வந்து ஸோ gaseous solute in gaseous solvent. ஏர் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் gaseous solute in gaseous solvent. அதுக்கு அப்போ ஏர் வந்து ஒரு சொல்யூஷன், gaseous சொல்யூஷன். அடுத்து பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ அப்போ பிராஸ் இஸ் அன் சாலிட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ பிராஸும் ஒரு சொல்யூஷன் தான். அடுத்து அமால்கம்னா என்னென்னா அமால்கம் இஸ் அன் அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் மெட்டல்ஸ் லைக் சில்வர் அண்ட் டின். ஸோ அமால்கமும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் லிக்யூட் இன் சாலிட் சொல்யூஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ வந்து இந்த மூணுமே சொல்யூஷன்ஸ் தான். கடைசியாக இருக்கிறது தான் ஆன்சர் நமக்கே தெரிஞ்சிச்சு இதில் வந்து பார்த்தாலும். ஏன்னா பென்சின் இஸ் வாட்டர் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஏன்னா பென்சின் வந்து இம்மிசிபிள் வித் வாட்டர். ரெண்டுமே வந்து அந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து டிசால்வ் ஆகாது. பென்சின் டஸ் நாட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் பிகாஸ் தே ஆர் இம்மிசிபிள் வித் ஈச் அதர். தே ஃபார்ம்ஸ் ஹெட்ரோஜினஸ் மிக்சர். தே ஆர் நாட் அ ஹோமோஜினஸ் மிக்சர். அது வந்து ஹோமோஜினஸ் மிக்சரை ஃபார்ம் பண்ணாது. கண்டிப்பாக ஒரு ஹெட்ரோஜினஸ் மிக்சரை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்யூஷன் இஸ் ஏ ஹோமோஜினஸ் மிக்சர். பட் இங்கே வந்து இது வந்து என்னவா இருக்குன்னா ஹெட்ரோஜினஸ் மிக்சராக இருக்குது. ஸோ இது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, பென்சின் இன் வாட்டர். ஸோ பென்சின் இன் வாட்டர் ஃபார்ம்ஸ் அ ஹெட்ரோஜினஸ் மிக்சர் அண்ட் இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூஷன் இஸ் ஏ ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substances. Since benzene is insoluble in water, so it is not the example of solution. அடுத்த கொஷின், a beaker contains a solution of substance A. Precipitation of substance A takes place when small amount of A is added to the solution. The resultant solution will be, ஒரு பீக்கரில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏ இருக்குது. சப்ஸ்டன்ஸ் ஏ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் ஏவை வந்து அந்த சொல்யூஷன் கூட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரிசிபிடேட் ஆகுது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த சொல்யூஷன் வந்து இட்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷனில் இருக்கப்போ வந்து நம்ம இன்னும் சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒரு சொல்யூஷன் ரீச் பண்ணிச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தான் சொல்யூட் ஆட் பண்ணாலும் அது கண்டிப்பாக ப்ரிசிபிடேட் தான் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் தான் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நம்ம எவ்வளோ சொல்யூட் ஆட் பண்ணாலும் அதுக்கு மேலே அது கண்டிப்பாக ப்ரிசிபிடேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ த ஆன்சர் இஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். A saturated solution cannot dissolve any more solute at that temperature. If precipitation occur, it is super saturated solution. So saturated solution வந்து அதுக்கு மேலே வந்து எவ்வளோ தான் சொல்யூட் ஆட் பண்ணாலும் டிசால்வ் ஆகாது. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.